ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கட்லி முந்திரி பருப்பு வச்சு பண்ண போகிறோம். முந்திரி பருப்பு இந்த கப்பால் 2 எடுத்துக்கணும். இந்த பவுலால் 2 எடுத்து மிக்ஸி ஜாரில் போடணும். போட்டுட்டு நம்ம அதை நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி அது ஒரு வாரமாக வச்சுக்கலாம். இந்த இதில் தான் இப்படி தான் இருக்கணும். அதை அரைச்சி அதுக்கப்புறம் அதே கப்பில் 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோம். ஒயிட் சுகர் 1/4 கப்பு வச்சுட்டு ஒரு குட்டி கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா மெல்ட்டு பண்ணணும். அது நல்லா உருகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா உருகணும். உருகிட்டு நம்ம எப்படி தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப நூலாகவும் இருக்கக்கூடாது. அது ஒரு பிளேட்டில் நம்ம அதை விட்டு அதை உருட்டி பார்க்கணும். கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா ஓகேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி பருப்பு அது உள்ளே போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு நெய் 2 ஸ்பூன் போட்டு அதை நல்லா பிரட்டி விட்டோன்னா இந்த அளவுக்கு உருண்டை வரணும். உருட்டுனா அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் ஒரே உருண்டையை வச்சு சப்பாத்தி பதத்துக்கு மாதிரி இருக்கும் வச்சு நல்லா திரட்டி அதுக்கப்புறம் ஒரு நைஃப் போட்டு அது நமக்கு டைமண்ட் ஷேப்போ இல்லை கட்டமாவோ நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டோன்னா ரெடி. சூப்பராக இருக்கும்.